தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உன் கணிதத்தால் என் கிரியைகளை அளக்காதே, நான் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்பவர். உனக்காக ஒரு புதிய அதிசயத்தை இன்று நான் தொடங்குவேன். யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம் தேவன் வரையறைகளுக்கு அப்பாற்பட்டவர். உங்கள் பிரச்சனைக்கு இனிமேல் தீர்வே இல்லை என்று உலகம் சொல்லலாம். ஆனால் தேவனுடைய அகராதியில் முடியாது என்ற வார்த்தையே இல்லை. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை இல்லாத போது 100 வயதை கடந்த நிலையிலும் தேவன் ஈசாக்கை கொடுத்து அதிசயம் செய்தார். அவருடைய அதிசயங்களுக்கு முடிவில்லை. காலமும் அவருக்கு ஒரு தடை அல்ல. உங்கள் சூழ்நிலையிலும் மனித தர்க்கத்தை மீறிய ஒரு அற்புதத்தை அவர் செய்ய வல்லவர். இன்றைய வசனத்தை விசுவாசித்து அதிசயங்களை கண்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. அதிசயங்களின் தேவனே, நீர் எண்ணி முடியாத அற்புதங்களை எனக்கு செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மனித அறிவால் புரிந்து கொள்ள முடியாத எங்கள் சூழ்நிலைகளை உம் கரத்தில் தருகிறோம். உம் வல்லமை வெளிப்படட்டும். எங்கள் வாழ்வில் ஒரு புதிய அதிசயத்தை செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். கர்த்தாவே, கடன், மனபாரம், சரீர வியாதி பலவீனத்தில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு விடுதலையாக்கும். இந்த நாள் முழுவதும் உமது பலத்தால் என்னை நிரப்பி உம்முடைய ஆவியால் என்னை வழிநடத்தும். கர்த்தாவே, இந்த நாளிலும் தங்கள் பிறந்தநாள், திருமண நாள் போன்ற நல்ல விசேஷங்களை கொண்டாடும் ஒவ்வொருவரையும் இந்த நாளின் வாக்குத்தத்த வசனத்தின்படியே ஆசீர்வதியும். பிதாவே, இன்று இயேசுவின் வருகை இருக்குமானால் நான் அதில் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நீங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.